வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் மாதத்திலே தீபாவளி பண்டிகை நல்ல உற்சாகமான பண்டிகை. அந்த நரகாசுரனை வதம் செய்து நம்ம வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒளியை கொடுத்த ஒரு விஷயம் தீப ஒளி. அப்படிப்பட்ட ஒரு தீபாவளியிலே உங்களுக்கு எப்படி ராசி அமையப்போகிறது, எப்படி உங்களுக்கு பலன் வரப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதத்திலே சில மாதக்கோள்களும் நல்ல மூமெண்ட்டை கொடுக்க போது, வருடக்கோளான குருவும் நல்ல மூமெண்ட்டை கொடுக்க போகிறார். அதனால் ரொம்ப முக்கியமான காட்சியை நான் பார்க்க போகிறோம். உங்கள் ராசியின் 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்பம் தன வாக்குஸ்தானத்தில் கன்னிராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் கூடவே புதனை வைத்து கொண்டிருக்கிறார். அந்த புதனானவர் ஆட்சி உச்சத்தில் உட்கார்ந்துருந்தார். அவர் இப்போது துலா ராசிக்குள்ள 3ஆம் தேதி போயிடுவார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது அவருக்கு நல்ல இடமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முயற்சியில் புத்தியின் தன்மைகளை கொஞ்சம் கரெக்டாக ஷார்ப்பாக வைக்கணும். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு வாங்க. புத்தியை கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக தீட்ட வேண்டிய நெசசிட்டி உண்டு. அப்படியே எடுத்தோன்னு கவுத்துறாதீங்க, ஜெயிக்க முடியாது. முயற்சிகளை நல்ல புத்திசாலித்தனமாக அணுக வேண்டும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காஷன். 10ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து மூவாகிறார். அவர் இது வரைக்கும் கேதுவோடு சேர்ந்து உங்களோட ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் கன்னி ராசிக்குள்ளே வந்துடுவார். அங்கே சூரியனும் சேர்ந்து இருக்கார். சூரியனும் சுக்கிரனும் உட்காந்துப்பாங்க. இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது பண வரவை கொடுக்கும் கன்ஃபார்மாக. அதனால் கொஞ்சம் பயப்படாதீங்க. அது நீச்சகதியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. ஆனாலும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கன்ஃபார்மாக ஏற்படுத்தி விடுவார். அதனால் தைரியமாக பணம் வரும்னு சொல்லிடலாம். யார் மூலியமாக சார் வரும் அப்படின்னா, சுக்கிரனாலே பெண் தெய்வம், பெண் அப்படின்னால பெண்கள் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் பணம் வரத்துக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மனதுக்கு பிடித்த மாதிரி பணம் வரும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதான் கரெக்டான வார்த்தை. ரைட். 17ஆம் தேதி அன்னைக்கு ஐப்பசி மாதம் பிறக்குது. அப்போ துலா மாதம் பிறக்கிறதுனால சூரியன் துலா ராசிக்குள்ளே வந்துடுவார். இப்போ உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துல வந்துட்டார். இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப குழப்பங்கள், மனசில் கவலைகள் போன மாதம் ஃபுல்லாக படுத்தி எடுத்தது. இப்போது அந்த படித்து புரிஞ்சு கொஞ்சம் பரவாயில்ல சார், இப்போ பாருங்கள் என் குடும்பம் பெட்டராக இருக்குது சார் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. நல்லது நடக்கக்கூடிய நாள் வந்து விட்டது 17ஆம் தேதிக்கு. 18ஆம் தேதி அன்னைக்கு இந்த கிளைமேக்ஸ் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு அதிசாரமாக 12ஆம் இடத்துக்குள்ளே வந்துடுவார். இப்போ அதிசாரமாக உள்ளே வரும்போது, வேகமாக உள்ளே வரும்போது, இந்த கேஸ்ட்ரியாட்டிக் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ராப்ளம்லாம் வரும். வயிறு கோளாறுகள், கொஞ்சம் மருத்துவ செலவுகள், கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ கோளாறுகள் அது வரும். அது ரிலேட்டடாக கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு என்ன பண்ணோம், இப்போவே மெடிக்ளைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசிலாம் கரெக்டாக இருக்குதா. சப்போஸ் எதனா ஒன்று ஹாஸ்பிட்டலைஸ் 2 நாள் உட்கார வைக்க சொல்கிறாங்கன்னா நம்ம திருப்பி பணத்தை வாங்கிக்கிறவன் உஷாராக புத்தியை தீட்டிக்கணும். புரியுதுங்களா? இது அடுத்தது 24ஆம் தேதி அன்னைக்கு இந்த செவ்வாய் குரு இவங்க 24 27 இவங்க 2 பேரும் உங்களுடைய விருச்சிக ராசிக்குள்ளே போயிடுவார். இப்போ விருச்சிக ராசியில் 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ இதனால் உங்கள் வாழ்க்கையில் நண்பர்களுடன் இருக்கக்கூடிய இணைவு, தாயுடன் இருக்கக்கூடிய பிணைப்பு, இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். செய்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் நல்லா செய்யணும், மனசில் தன்னம்பிக்கையோடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். ஏன்னா குருவும் விருச்சிக ராசி தான் பார்க்க போகிறார். குரு கடகத்தில் வந்து உட்காந்து பார்க்கக்கூடியது விருச்சிக ராசி தான் பார்க்க போகிறார். அதனால் குருவின் அருள் அங்கே இருக்கிறதுனால
4ஆம் இடம்ங்கிற சுகம் நல்லா இருக்கும். மண் மனை வாகன யோகங்கள் உண்டாகும். தைரியமாக எல்லாத்தையும் செய்யணுன்ற எண்ணங்கள் வரும். 4ஆம் இடத்துல உட்காந்துட்டு பார்வை எங்கே வரும்? தொழிலில் வரும். அப்போ தொழில் வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள். சம்பளம் இல்லை, சம்பளம் கிடைப்பதற்கு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு, மாற்று இடங்கள் கிடைப்பதற்கு, இடமாற்றங்கள் கிடைப்பதற்கு, கடன் சுமை குறைவதற்கு இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுவார். அப்படி ஒரு நல்ல நிகழ்வையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். குரு உங்களுக்கு லாபத்தையும் கொடுப்பார், வெற்றியும் கொடுப்பார். குருவின் பார்வை எப்படி பாருங்க, கடகராசியிலேருந்து உட்கார்றார், 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார் உங்களுடைய ராசியில். 6ஆம் இடம்ங்கிறது ரிண ரோக சத்ரு இடம். அப்போ கடன் வழக்குகள் வம்புகள் எல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திடுவார். 8ஆம் இடத்துல உங்களுக்கு பயமூர்த்திக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, சோகால்டு சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருந்துட்டு அவரையும் பார்த்துட்றாரு. அப்போ நிதானிச்சிருவார் சனி. இப்போ குருவும் சனியும் பார்த்துக்கிறாங்க. பகை அப்படின்னு பார்த்தா யாரோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே, சனியும் கொஞ்சம் நிதானிச்சிருவார். அதனாலே உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. பயங்கள் குறையும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்களாக பண்ணக்கூடிய விஷயம் மட்டும்தான் வரும். மற்ற எதுவும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எதுவும் வராது. பிள்ளைகள் வழியில் நல்ல லாபங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு நண்பர்கள் வழியில் சில உதவிகளும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இளைய மற்றும் மூத்த சகோதரர்கள் உதவுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இருப்பதனாலும் குலதெய்வ வழிபாடை செய்பவர்களுக்கு மேலும் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே நிச்சயம் உண்டு. இந்த நீண்ட தூரம் பிரயாணம் செய்வது, லேட் நைட் வரைக்கும் மிரிச்சிட்டு இருக்குது, அது ரெண்டுத்தையும் இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுது. அது ரெண்டும் வேண்டாம். அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லதாக எல்லா விஷயமும் செய்ய முடியும். ஆனால் நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். நாம் அக்டோபர் மாதத்தினுடைய பலன்களை துல்லியமாக கணிக்க இருக்கிறோம். எல்லா ராசிக்கும். இந்த ராசிக்கு கணிப்பது அப்படிங்கிறது குரு எப்படி மூவ் ஆறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சூரியன் எப்படி மூவ் ஆறார் பார்க்குறோம். செவ்வாய் எப்படி மூவ் ஆறார் பார்க்குறோம். குருங்கிறவர் வருடக்கோள். இந்த செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இவர்களெல்லாம் மாதக்கோட்கள். இவங்கெல்லாம் எப்படி மூவ் ஆறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. அந்த ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு வச்சுருப்பான், லான்னு போட்டிருப்பாங்க. அப்படி லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுடைய ஜாதகத்தை நம்ம கணிக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த காணொலியை பொது ஜாதகமாக பார்த்து விடுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்ப்பதற்கு அவசியம் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களால் இயன்ற உதவியை உங்களுக்கு செய்கிறோம். வாழ்க வளத்துடன்.